வணக்கம். இளையராஜாவின் கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக இங்க கூடியிருக்கிற ரசிகர்களாகிய உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் மாலை மட்டும் இளையராஜா அவர்களுக்கு இந்த கை தட்டணும். எனக்கு அவருக்கு லேட்டஸ்டா வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா. அதுல அந்த பொடி பையன் சொல்லுவான் சங்கம்லாம் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். ஆனா உலகத்துல எந்த தமிழ்கிட்ட கேட்டாலும் உனக்கு சாப்பாடு முக்கியமா இளையராஜாவோட இசை முக்கியமான்னு கேட்டா இளையராஜாவோட இசை தான் முக்கியம் சொல்லுவான். கரெக்டா? இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு, செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இளையராஜாவின் இசை என்ற செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு பிரியாணி ஈயப்படும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து சலனம் போயிருக்கான், அவன் தலையில மொத்தமே 69 முடிதான் இருந்திருக்கு. மொத்தம் 69 முடிதான் இருந்திருக்கு. அதை போய் சலனம் பண்ணோம்னா பார்ப்பது ஒரே கிண்டல் அவனுக்கு. இது என்ன கட்டிங்கா இல்ல கவுண்டிங்கான்னு கேட்டுருக்கான். இதை கட் பண்றதா இல்ல கவுண்ட் பண்றதா? அவன் சொல்லியிருக்கான் இல்ல கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதாவது முடி எவ்வளவு குறைஞ்சாலும் அதை கலர் பண்ண முடியாது, லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி தமிழர்களோட வாழ்க்கையில எது குறைஞ்சாலும் அதை கலர்ஃபுல்லா இருக்கிறது இளையராஜாவின் இசைதான். நீங்க இந்த லாங் ஜர்னி போற டிரைவர்ஸ் கேட்டு பாருங்க, வண்டியில டீசல் இல்லைனாலும் பெட்ரோல் இல்லைனாலும் இன்ஜினே இல்லைனா கூட இளையராஜாவோட சீடி உணர்ந்ததுன்னா போதும், கண்ணை மூடி வண்டியை ஓடிட்டு போயிட்டே இருப்பான். இதை நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம். பலூன்கள் உயர எழும்பி வானில் பறக்க பொருத்தப்படும் வாயு இயந்திரம், தமிழர்களின் உற்சாகம் உச்சம் தொட இளையராஜாவின் இசையே மந்திரம். இந்த நான் மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு வரேன். அந்த சின்ன பையன் போய் சங்கம் முக்கியமா இல்ல சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டா அவன் வந்து சாப்பாடு தான் முக்கியம். ஆனா இங்க தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்காங்க, சாப்பாடு முக்கியம் இல்லை, சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லைன்ட்டு இந்த சங்கத்துக்காக உழைக்கிற தலைவர் விசால்ல இருந்து ஒரு பெருங்கூட்டம் இங்க காத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா நாங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து இருக்கிறது இளையராஜா 75 அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாண்டமா. இது வந்து அவருக்கு செய்த பெருமை கிடையாது, அந்த இசைக்கே நம்ம செய்யற ஒரு பெருமை, ஒரு பெரிய பாராட்டு. அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணணும். ஒரு சரியான வருமானத்தை ஈட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு அதன் மூலமா நலிந்த தயாரிப்பாளர்கள் உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம். பிப்ரவரி 2-3 தேதிகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராகதேவன், இசை கடவுள், தாள மேதை, நாதபிம்பம், இசை அரசன், இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு அவர்களின் 75வது அகவையின் வருகையொட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் விசால் அவர்களது தலைமையில் பிப்ரவரி 2-3 தேதிகளில் OMCA மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு இசை விழா எடுத்து அன்னாரை கௌரவித்து அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் இன்றைய தேதியில தமிழகம் பிரச்சனையின் பூமியாக, ஒட்டுமொத்த தமிழகமும் பிரச்சனை பூமியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்களோட பாடல்கள் தான் நம்ம மனசெல்லாம் அப்படியே இலகுவாக்கி மன மகிழ்ச்சியை தந்து என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இசை தேவனாக அவர் விளங்குகிறார். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இங்கே நான் அதிகமாக பேசக்கூடாது, நான் உண்ணாவிரதம் இன்னைக்கு. மௌனாவிரதம் மௌன விரதம் ரெண்டு சேர்ந்து மௌன விரதம் இருந்தேன். அதனால அதிகமாக பேசக்கூடாதுங்க. ஏன்னா பேசினா நிகழ்ச்சி வேற மாதிரி ஆயிடும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த பலூன் எல்லாம் இப்ப பறக்குமா? இப்ப இருக்கா? இருட்டாயிடுச்சு. இருட்டில் தான் பறக்க விடுவீங்களா? நன்றி. அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கணும். நான் குழந்தைகளோட வந்திருக்கிறேன். உங்களையெல்லாம் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாவின் புகழ் மிக 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் இன்னும் நீடித்து நிலைக்கும். உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு இசை கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் இளையராஜா அவர்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இளையராஜா அவர்களை பற்றி பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது.
நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் அதை பற்றி நிகழ்ச்சி என்னை பாராட்டினார். அதை மீண்டும் நினைவு கூறுகிறது. எனக்கு இனிஷியல் வந்து எம் நாசர், எங்க அப்பா பேர் வந்து மெஹபூப் பாஷா, அதனால் எம் நாசர். எனக்கு இன்னொரு இனிஷியல் என்னுடைய சினிமா மூலமாக கிடைக்கப்பெற்றது, அதுதான் தென்றல் வந்து தீண்டும். உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் நான் நுழைகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியிலே அந்த பாடல்தான் ஒலிக்கப்படும். அதுதான் இன்று என் அடையாளமாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி. இளையராஜா 75 இருக்கிறார்கள். இளையராஜா 1000 படங்களை கடந்தான் என்று சொல்கிறார்கள். ஒரு பாட்டுக்கு 6 என்றாலும் 1000 பாடல்களை காற்றிலே கலக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இளையராஜா அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர். அவருக்கு ஒரு ஒற்றை அடையாளம் மட்டும்தான் எனக்கு தெரிந்த வகையில், நான் உணர்ந்த வகையில், நான் அறிந்த வகையில், தெரிந்த வகையில் இருக்கிறது. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நவீன இசையின் அடையாளம். அந்த ஒற்றை அடையாளமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இந்த எந்த சமூகம் என்றாலும் சரி, அந்த சமூகத்திற்கான கலைகள் திடீரென்று ஒரு நாள் பூத்ததல்ல. நம்முடைய தமிழ் மரபிலே தெருக்கூத்து இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கிறது, இசை இருக்கிறது. எல்லாம் ஒரே நாளில் பூத்ததல்ல. ஒவ்வொரு காலகட்டமும் அதனுடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கலையை விட்டு செல்கிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டு இளையராஜாவை தமிழ் சமூகத்திற்கு விட்டு செல்கிறது. ஐயா, மீண்டும் என் மண்ணில் கால் பதிவதற்கு நன்றி கூறி, மீண்டும் எனக்கு இந்த கூட்டமே பெரும் ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு நல்லாண்டு இதுபோல் துவங்குவது ஒரு நற்காரியம். ஒரு சங்கத்திற்காக தமிழ் திரைப்பட உலகத்தின் பிரதான ஸ்தானம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தான் உண்டு. 1000 சங்கங்கள் இருந்தாலும் தமிழ் திரைத்துறையிலே அதனுடைய பிரதான ஸ்தானம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் இருக்கிறது. அது நடத்துகின்ற விழா வெகு நாள் கழித்து மிகவும் அற்புதமாக நடத்துகின்ற விழா. இதில் பாராபட்சம் பாராமல் ஒரு தமிழ் அடையாளத்திற்கு செய்கின்ற ஒரு மரியாதையாக பிப்ரவரி 2, 3 நாம் மீண்டும் ஒன்று கோருவோம். இந்த நிகழ்ச்சியை வந்து முதல்ல சொல்லும் போது உண்மையிலே இவ்வளவு உற்சாகமா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. அந்த வகையில மகேந்திரா சிட்டி ஹெட்டுக்கும் துரைராஜ் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல பாசிட்டிவா தொடங்கணும்ன்றது தான் ஒரு எங்க எல்லாருக்கும் ஒரு உணர்வு. அந்த வகையில இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இப்படி ஒரு தொடக்க விழா வந்து உண்மையிலே நாங்க பெருமைப்படுறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பா நாங்க இளையராஜா சார் 75, அதோடு அவருக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை, இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியா இருக்க போது. இது ஆக்சுவலா எப்பயோ பண்ண வேண்டியது, கரெக்டா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நாங்க பண்ணணும்ன்றது எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம். எங்க சார்பா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி பிப்ரவரி 2, பிப்ரவரி 3 YMCA நந்தனத்துல, இது வெறும் ட்ரெய்லர். நீங்க அங்கிட்டு வந்து பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிபியூட்ஸ் டு தி லிவிங் காட் இசைஞானி இளையராஜா சார். திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வர சுவாமி பக்கத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சாலே நம்மளுக்கு வந்து அப்படி சில இருக்கும். எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் இந்த கடவுள் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து இன்பம், துன்பம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்துலயும் வந்து கூடவே டிராவல் ஆகுறது நம்ம உறவினர்கள், நம்ம பெற்றோர்கள், அப்படிதான் இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில கூடவே டிராவல் ஆனது இளையராஜா சாரோட இசை, இளையராஜா சார் தான். நல்லது கெட்டது ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வெளில வருது. இன்ஃபேக்ட் இப்போ கூட வந்து பூட்டு போட்டு அதுக்கு சாவி திறக்கும் போது கூட வண்டியில ஏறும்போது தென்றல் வந்து தீரும் போது தான் பாட்டு கேட்டேன். அதுதான் வந்து நம்மள வந்து நம்ம மைண்டும் சரி, நம்ம பாடியும் சரி, நம்ம
எல்லா வகையிலையும் வந்து காம் பண்றது மியூசிக் தான். அந்த வகையில இளையராஜா சார் பத்தி அதிகமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்கிட்டயாவது வெளிநாடு போகும்போது பொதுவா நீங்க பாலிவுட்டா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் கோலிவுட் ஆக்டர், கோலிவுட் ஆக்டர்னா யாருன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அப்பதான் அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளமா அவர் இருக்காரு. நாட் ஜஸ்ட் கோலிவுட், ஃபார் என்டையர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அன்னைக்கு February 2nd 3rd வந்து ஒட்டுமொத்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ட்ரிபியூட்டா இருக்க போகுது ராஜா சாருக்கு. ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த வாய்ப்பு மூலியமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாசர் சார், பெப்சி தலைவர், எங்க தலைவர் செல்வனி சார், தீனா சார் எல்லாரும் வந்து கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா கோலாகலமா நடத்தி வைப்பாங்கன்ற சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கு. இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிறவி, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சாதனை கண்டிப்பா நம்ம சாவர வரைக்கும் பார்க்க முடியாது, இனிமே வரவும் முடியாது, இனிமே பிறக்கவும் முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு சாதனையாளர் நீங்க பாக்குறது வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு. 1000 படங்களுக்கு மேல, எத்தனையோ 1000 பாடல்களுக்கு மேல இசையமைச்ச இந்த மேதாவி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா, வெறும் இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல, சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல, மனிதர்களா இருக்கிற உலகத்துல அத்தனை மனிதர்களுக்கு ஊக்கப்படுத்துற அளவுக்கு இவரோட இசை இளையராஜா சார் வந்து இருந்தது வந்து இருக்கிறது வந்து இருக்க போறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோன்ட் மிஸ் இட். Feb 2nd 3rd YMCA நந்தனம். நீங்க எல்லோரும் வரணும். All the very best, and once again thanks to media and thanks to the police department and thanks to everyone for coordinating and doing such a lovely event. இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொதுப்படையான இசை பாடல்களை தந்து இன்னைக்கு இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வருடமாக அவருடைய பாடலை கேட்டு 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 ஊறி போய் வளர்ந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வயசாயிருச்சு. குறிப்பா நான் கூட வயசாயிருச்சு. பட் இப்ப திரும்பி பார்த்தா கூட இன்னைக்கும் புதுமையாக புதுசாக இருக்கிற ஒரே இசை எங்கள் இசை வடிவம் இசை இளையராஜா அண்ணன் அவர்கள் எங்கள் சங்கத்திற்கு செய்த பல நன்மைகள் எங்களால் மறக்கவே முடியாது. அதே போல் இங்கு தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் நடத்தும் மாபெரும் இசை நிகழ்ச்சிக்கு அவரின் இசை கச்சேரி மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து மிகவும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அனைவரின் எல்லோருடைய நோக்கம். அதை கண்டிப்பாக நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இங்க அதாவது ஒரு துளி, அதாவது ஒரு சோத்து பானைக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் தெரியுது. பட் YMCA எப்படி இருக்குன்றது இப்பயே எனக்கு தெரியுது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக நடக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக இந்த வாய்ப்பினை கொடுத்த விஷால் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களுக்கும் எங்களின் இசை தந்தை மரியாதைக்குரிய இசைஞானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளை ஏன் லெவலுக்கு எப்படி இறக்குறது தப்பு. ஒரு கடவுள் அப்படின்னா கடவுள் மாதிரியா எவ்வளவு கடவுள் ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஏன் லெவலுக்கு கடவுள் இருக்குன்னா நான் வந்து கடவுள் உயிரோட இருக்காரு. அம்மா அம்மா தாயே, நீ யார வேணாலும் நினைச்சுக்க, என்ன விட்டுடு. நான் கடவுள் கிடையாது. நான் உங்களோட உங்க ஆளு, உங்களோட ஒருத்தன், சாதாரணமான செலும்பு சதையுமா உடம்பு கொண்டு வந்து உங்களோடு உங்களா நீங்க விடுற மூச்சை நான் இருக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன், அவ்வளவுதான். இது என்ன மேடையா, விவாத மேடையா? டிக்கெட் லான்ச்சிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிரம்மாண்டமா நடத்திட்டீங்க. அதுலேயும் மகேந்திரா சிட்டியில இடம் கொடுத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இந்த விழாவை தொடர்ந்து வைக்கும் பொழுது
அந்த பிப்ரவரி 2, 3 எப்படி இருக்கும்னு தயவுசெய்து நல்லா ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஆத்மராகம் உயிர் ஜீவனாடி நாதம் தாளம் மானதே உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல்